போலீஸுக்கு மோடி அதிகமான பவர் கொடுத்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ ஒரு குற்றத்தை வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா அதை வந்து முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் ஏற்கனவே யார்கிட்ட இருந்தது? கோர்ட்டுக்கிட்ட இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் இயற்றப்பட்ட சட்டத்தில் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது எஸ்பி தான் முடிவு பண்ணுவாருங்கிறார். எஸ்பி முடிவு பண்ணால் அதை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? எனவே நீதிமன்ற அதிகாரத்தில் அவங்க கை வச்சுருக்காங்க. ஒரு 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 அப்பாவியை 15 நாள் வரைக்குள்ளே தான் நீங்கள் வந்து விசாரிக்கணும், போலீஸ் காவலில் 15 நாள் வரைக்கும் தான் எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது. இப்போ மோடி கொண்டு வந்த சட்டத்தில், பாஜக கொண்டு வந்த சட்டத்தில் 90 நாளைக்கு வரைக்கும் வச்சுருக்கலாம். அப்போ போலீஸ்காரர்கள் விரும்பும் போதெல்லாம் அக்யூஸில் கூட்டு போய் போலீஸ் கஸ்டடியில் வைக்கலாம். இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்காக கொடுக்கப்பட்ட எல்லா சட்டங்களையும் மீறி மனித உரிமைக்கு விரோதமான ஒரு சட்டத்தை, அடிப்படை நம்ம அரசியலமைப்புக்கு ஒரு அடிப்படை தளம் இருக்குது, அடித்தளம் இருக்குது. அந்த அடித்தளத்தை மாற்றி காலனி ஆதிக்கம் எப்படி இருந்ததோ அன்றைக்கி தான் காலனி ஆதிக்கத்தில் உம்மண்டால் சிதைவாசம் வாபூசி ஜெயிலுக்கு போனார், காந்தி ஜெயிலுக்கு போனார், எல்லோரும் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் அப்பாவி மக்களை ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலையை கொண்டாடுறாங்க. தலைவர் ரவி சொன்னது போல் இது வழக்கறிஞருக்கான போராட்டம் மட்டுமல்ல, முக்கியமான மக்களுக்கான போராட்டம். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 90 நாளுங்களாம் அட்வொகேட்ஸு, நீங்கள் 90 நாள் 6 தடவை ரிமாண்ட் பண்ணால் எங்களுக்கு ஃபீஸ் வரும், எங்களுக்கு வருமானம் வரும். பேசாமல் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றிட்டு போயிடலாம். ஆனால் மக்களுக்காக போராடுவதால் அப்பாவி மக்களை நீங்கள் சிறையில் வைப்பீர்கள், அப்பாவி மக்கள்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குவீர்கள், அப்பாவி மக்கள்கிட்ட எல்லாமே எல்லா கொடுமைகளும் நடக்கும் என்பதால் தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். இது மக்களுக்கான போராட்டம், ஏழைகளுக்கான போராட்டம். நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள், ஒரு குழந்தை உள்ள தாயை 90 நாள் உள்ளே வைத்து அந்த அம்மாவிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினால், ஒரு பெண்ணை 90 நாள் உள்ளே வைத்து அந்த பெண்ணிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினால் அந்த பெண்ணுடைய சமூகம் எந்த சின்னாகும், அந்த குடும்பம், அந்த பெண்ணினுடைய குடும்பம் என்னாகும்? இது போன்ற சிவஞான சம்பந்தம் மூத்த வழக்கறிஞர், தேசிய மக்கள் சக்தி கட்சியோட அரசியல் ஆலோசகர், மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசி தான் போறாங்க. எனவே தான் ஆர்ப்பாட்டம்